என்னன்னு பாருங்க. ஸோ வெய் என்னும் வேறு சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏவல் அப்படின்னா ஒரு ஆர்டர் பண்ற மாதிரி ஒரு வாக்கியம். ஓகேவா? ஸோ வெய்க்கு வந்து வைத்த, வைத்தது, வைத்து, வைத்தது, வைத்தால் விடை தெரியவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஸோ வைத்த ஸோ கம்ப்ளீட் ஆகலை, வைத்து அதுவும் கம்ப்ளீட் ஆகலை, வைத்தது அது ஆர்டர் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து வைத்தால். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் டி வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு இந்த தேர்டு கேள்விக்கு. 4வது கேள்வி, குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ குறில் நெடில், ஸோ கணம், கானம். ஓகேவா? ஸோ இது குறில், இது நெடில். ஸோ அதுக்கான பொருள், இந்த கணம்க்கு பொருள், கானத்துக்கு பொருள் கரெக்டான அதே குறில் நெடிலோட இருக்கணும். ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க. கூட்டம், பொன், பொன், கூட்டம், கூட்டம், காடு, காடு, தோட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கணம் அப்படின்னா அது வந்து ஒரு கூட்டத்தை குறிக்கிறது தான் கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர்ஸ், அதனால் அது கூட்டம் வந்து நம்மளுக்கு குறிக்கும், நம்மளுக்கு பொருள். கானம்ன்றது வந்து பொன். ஓகேவா? ஸோ அதை குறிக்கிற பொருள் தான் கானத்துக்கு வந்து பொண்ணு தான் பொருள் உங்களுக்கு. அப்போது ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர்ஸ். பட் ஆப்ஷன் பிலையும் அதே கொடுத்துருக்குறாங்க, ஆனால் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அதே குறில் நெடில் ஆர்டரில் இல்லை. கூட்டம், பொன். ஓகேவா? ஸோ குறில் நெடில் அந்த ஆர்டரில் தான் கரெக்டான பொருளை நம்ம இருந்தால் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு. ஸோ 5வது கேள்வி பாருங்கள். ஸோ 5வது கேள்வியில் ஸோ சரியான விடை குறிப்பை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கூற்று என்னன்னு பாருங்கள். ஸோ தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. காரணம் வந்து 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை. ஆமாம். ஸோ கொடுத்த பலகைக்கு தந்த பலகை தான், அது இப்போ வந்து மிக்க வருது, சந்தி மிக்க வருதுனால. ஸோ இது கரெக்ட் ஆன்சர் தான். அப்போ ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கூற்றும் சரி, காரணமும் சரி உங்களுக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு.